வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிரியுங்கள், உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்க. அன்றைய நாள் மிகச்சிறப்பாக அமைய. இன்றைய தினம் நாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திற்கு வேறு வேறாக மதுரை, தென்பரங்குன்று, பரங்கிரி, பரமசிவம், சத்தியகிரி, கந்தமலை, கந்தமாதனம், அப்புறம் செய்யுள்களில் இந்த ஊரை பற்றி குறிப்புகள் இருக்குது. ஒடியா விளவின் நெடியோன் குன்றம் அகனானூர் குறிப்பிடுகிறது. தனிமலை பொறியுந்தன் பரங்குன்றம் மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. வெல்வேன் குன்று கலித்தொகை குறிப்பிடுகிறது. உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டா அங்கு நக்கீரர் குறிப்பிட்டிருக்கிறார். இது திருப்பரங்குன்றத்தை பற்றியான குறிப்புகள். அடுத்ததாக இரண்டாவது படைவீடாக திருச்செந்தூர், அதாவது முருகன் தீம்புணல் அலைவாய், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் நகரத்தை பற்றி குறிப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அந்த அருணகிரிநாதர் இயற்றிய அந்த திருப்புகளில் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரை என ஓதும் என்ற ஒரு அந்த சந்த பாடல் வகையை சார்ந்தது. அந்த பாடலை இயற்றியவர் அருணகிரிநாதர். இந்த அருணகிரிநாதர் திருச்செந்தூரின் பெருமை பற்றியெல்லாம் பாடியிருக்கிறார். கந்த புராணத்திலும் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்திர படலம் அப்படின்னு ஒரு பாடியிருக்கிறார். மூன்றாவதாக திரு ஆவினன்குடி, இன்றைக்கு நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா, பழனி. அந்த பழனி நகரத்தில் முருகப்பெருமான் விற்றிருக்கிறார் அல்லவா, அந்த திரு ஆவினன்குடி. ஆ என்றால் காமதேனு என்றெல்லாம் சொல்வார்கள். தமிழ்தான் முருகன், முருகன்தான் தமிழ் என்று கிருபானந்த வாரியார் மிகச்சிறப்பான முறையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு அடுத்த படைவீடாக சுவாமி மலையை குறிப்பிடுகிறோம். திருவேரகம் என்ற வேறு பெயரிலும் குறிப்பிடுகிறது. குன்றுதோராடல், குறவை கூத்து, ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதை நிகழ்த்தக்கூடிய கூத்துக்கு பேர் குறவை கூத்து இந்த சுவாமி மலையில் நடைபெற்றிருக்கிறது. இது கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதன் பிறகு பழமுதிர் சோலை, இது மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் கோவில், அழகர் மலை ஊரை சார்ந்த பகுதி. முருகபக்தி அரங்கராமலிங்கம் அவர் முருகபக்தி குறித்தான நூலை எழுதியுள்ளார். ஏது பிழை செய்தாலும் ஏழையோனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவர் இந்த வரி எழுதியிருக்கிறார். ஏது பிழை செய்தாலும் ஏழையோனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை, பழமுதிர் சோலையை விற்றக்கூடிய முருகப்பெருமானை மிகச்சிறப்பான முறையில் அவர் பாடியிருக்கிறார். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவர்கள். அதன் பிறகு கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா அடுத்த படை வீடு மிகவும் சிறப்பிற்குரியது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறாவது படை வீடாக வரக்கூடிய இந்த மாலவன் குன்றம் வரலாற்று சிறப்பு மிக்கது. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது மீதம் இருக்கட்டுமே என்று இந்த மொழிவாரி மாநிலமாக தமிழகத்தை பிரிக்கும் பொழுது மாப்போ சிவஞானம் அவர்கள் இந்த வரியை முன்வைத்தார். அதாவது தமிழகத்திற்கும் ஆந்திராவினுடைய அந்த திருப்பதி, அதாவது ஆந்திர மக்கள் எங்களுக்கு சென்னை வேண்டும் என்று சென்னை வேண்டுமென்றார்கள். ஆந்திர அரசு, தமிழக அரசு திருப்பதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. அதன் பிறகு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது மீதம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆந்திர அரசு மெட்ராஸ் எல்லையாக வேணும், எங்களுக்கு ஆந்திர எல்லையாக வேண்டும், தமிழ் கூறும் நிலப்பரப்பு
ஆந்திர எல்லையாக நிலப்பரப்பு விரிவடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். தமிழ்நாடும் நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் பறந்து விரிந்திருந்தது. பார்த்தீர்கள் என்றால் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று வடவேங்கடம் வடக்கே வேங்கடமுடையான், அதாவது திருப்பதி வரைக்கும் தமிழ் நிலப்பரப்பாக பக்தி இலக்கிய காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட திருத்தணி வரைக்கும் நம்முடைய தமிழக எல்லை பகுதியாக விட்டிருக்கிறது. திருத்தணியிலும் அந்த முருகப்பெருமான் விட்டிருக்கிறார். முருகனுக்கு அரோகரா. தினமும் 1 நிமிடமாவது சிரியுங்கள். அந்தைய நாளும் உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்வுற அமைய. நன்றி. ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.